முனைவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களில் 5 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவர்களது உடல் போரூர் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 பேர் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 19 பேர் போரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக போரூர் மருத்துவமனையில் 150 படுக்கைகள் கொண்ட 2 அவசர வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். காயமடைந்தவர்கள் குறித்து அவர்களது உறவினர்களுக்கு தகவல் அளிப்பதற்காக போரூர் மருத்துவமனையில் மருத்துவ உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயம் அடைந்தவர்களில் பலர் ஆந்திராவை சேர்ந்தவர்களாக உள்ளனர். எனவே அவர்கள் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக ஆந்திர அரசு அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க 18 பேர் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு பேஷண்ட் ஒரு லேடி நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிட் பண்ணிக்கிறோம். சோ இது வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் மரணமடைந்தவர்கள் இந்த இடிபாடுகள்ல சிக்கி மரணமடைந்தவர்கள் 5 பேரோட பாடி இங்க நமக்கு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கு மார்ச்சுவரியில. 4 பாடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில நம்ம வச்சிருக்கோம். சோ அதே போல பாத்தீங்கன்னா கலெக்டர் தலைமையில ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய உத்தரவின்படி பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்கியூ டீம்ஸ் வந்திருக்காங்க.